என்ன இசை, ஏன் இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர? சின்னையா, என்ன மாமாவும் அத்தையும் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனோ இல்ல ஈஸ்வரி இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பணம் ஏதாவது கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஐயோ, என்ன இப்ப போய் நீ இப்படி சொல்ற? என்ன என்னாச்சு? பணத்தை வாங்கிட்டீங்களா? இசு, இப்பதான் உன் அத்தை என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அவங்க வச்சிருந்த பணத்தை என் கையில கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு இருந்ததெல்லாம் தெரியல, ஆனா ஒரு கட்டு பணம் இருந்துச்சு. அதை பார்த்ததும் நான் ஏன் எதுக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி அப்படியே மலைச்சு போய் நின்ட்டேன். என்ன சின்னையா சொல்றீங்க? அவங்க கொடுத்த பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? என்ன இசு நீ இப்படி கேக்குற? நான் தான் விவரம் தெரியாம யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியாம இருந்த அந்த பழைய அழகு சுந்தரமா இருந்திருந்தா இந்த பணத்தை கொடுத்ததும் நான் வாங்கி இருந்திருப்பேன். ஆனா இப்ப நான் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கல. ஈசு, உன் அத்தையும் மாமாவும் உன் மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ இப்ப 2 உசுரை சுமந்துக்கிட்டு இருக்கியா. அதனால இந்த மாதிரி நேரத்துல நீ ஆப்பிள், சாத்துக்குடி, தர்பூசணின்னு நிறைய சூசா குடிக்கணுமா, சத்தான உணவா சாப்பிடணுமா. அதனால நீ உன் மாமா வீட்டில் இருக்கணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டாங்களாமே, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. அதனால தான் என்கிட்ட உனக்கு தெரியாம பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு அவங்க கிட்ட ஈசை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் தினமும் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க தான் போகிறேன், அங்கே நான் நிறைய பழமும் காய்கறியுமா வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க சித்தப்பான்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா.